ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட 9 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி ஆயுட்காலம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரியான விஷயம். சிபிஐ நீதிமன்றம் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கால அளவுக்குள்ள இதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு ஆணாதிக்க திமிர், பணம், அதிகாரம், படைபலம் இதெல்லாம் வச்சுட்டு பெண்களை ஒரு வெறும் போக பொருளாக மட்டும் இல்லை, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி மிரட்டி கதற அவர்களை துன்புறுத்தி ஒரு எவ்வளோ கொடூரம் ஒரு சைக்கோ செய்ய முடியுமோ அதை நிதானமான தெளிவான சிலர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அதில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். நாளைக்கு ஏதாவது கிளம்பி இது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தமிழர்கள், நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது போய் நாளைக்கு விடுதலைக்காக யாராவது கோராமல் இருந்து வெளியே வரதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்டனை அமல்படுத்தப்படும். தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். தண்டனை அமல்படுத்தப்படணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சாகும் வரை ஆயுட்கால தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய ஆதாரமாக செல்ஃபோன் தான் இருந்திருக்கு. ஐஃபோனில் நிறைய வீடியோக்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் வயப்பட்டு நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க அந்த நபர்கள்லாம் அப்படின்னுமே அந்த நிறைய செய்திகள் 2-3 விதமாக பார்ப்போம். ஒன்று சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். நாளைக்கு அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு இனத்தையாலோ மொழியாலேயோ ஊராலேயோ ஒரு அடையாளப்படுத்தி ஒரு விடுதலை கோராமல், அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், கலைஞர் பிறந்தநாள், ஜெயலலிதா பிறந்தநாள்னு அந்த மாதிரி 100ஆண்டு விழா அதுன்னு சொல்லி அது விடுதலை பண்ணாமல், கருணை மனுக்கள் மாதிரியான சமாச்சாரங்களை என்டர்டெயின் பண்ணாமல் அதை அந்த தண்டனை அவர்கள் அனுபவிக்கணும். நாளைக்கு மற்றவர்களுக்கு இது பாடமாக இருக்கணும். இல்லை நாளைக்கு அதில் விடுதலை ஆவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் 10 வருஷம் கழிச்சு விடுதலை வச்சுக்கோங்களேன். அப்போ இன்றைக்கி ஒரு 30 வயசு இருக்குது ஒரு பையனுக்கு, ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அது பண்ண பையனில் ஒருத்தனுக்கு 30 வயசு இருக்குது. அவன் 10 வருஷம் கழிச்சு விடுதலை, அவன் 40 வயசு, அவனுக்கு என்ன கெட்டுச்சு? ஒன்றுமே கிடையாது. அவன் அனுபவிச்சான அவனுக்கு தண்டனை என்ன இருக்குது, என்ன கெட்டது என்ன இருக்குது? அது இப்படி தானே நிற்குது. அப்போ இது முழுமையாக அந்த நீதிமன்ற தீர்ப்பில் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது முழுமையாக அமல்படுத்தப்படணுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும். காதல்ங்கிறது இன்னைக்கு ஒரு இன்ஃபேக்சுவேஷனை மிஸ் பண்ணி அது காதலும் அப்படிங்கிற ஒரு பெரிய கலவரம் இந்த சோசியல் மீடியானாலையும் சினிமானாலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரும் தாக்கம் சினிமாவோடது. சோசியல் மீடியா அதுக்கு இணையான ஒரு தாக்கமாக இருக்குது. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒருத்தர் சாட் போட்டால் உடனே பதிலுக்கு ஒரு ஹார்ட்டின் வருது. அந்த ஹார்ட்டின்ங்கிறது எவ்வளோ சீரியஸான விஷயம், அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோடைய பின்விளைவுகள் என்னங்கிறலாம் அந்த ஹார்ட்டின் போகிறது நல்லா இருக்குது அப்படின்னா யுவர் ட்ரெஸ் இஸ் லுக்கிங் குட் அப்படின்னு ஒரு ஹார்ட்டின் போடுறாங்க. உடனே நம்ம ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பதிலுக்கு ஒரு ஆட்டின் போகிறோம். அப்போ அதுலேயே ப்ளூ கலர் ஆட்டின், சிவப்பு கலர் ஆட்டின், பச்சை கலர் ஆட்டின் வச்சுருக்கு. இந்த பெண்கள் என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் தேங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த அளவில் நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் பேசிக்கலாக ரொம்ப ஆழமானவங்க. ஆனால் அந்த ஆண் நான் ஒரு ஆட்டின் போட்டேன், அந்த அம்மா ஒரு ஆட்டின் போட்டுச்சுன்னு எடுத்துக்கிறான். அப்போ ஆட்டின் போட்டுச்சு அப்படின்னா உடனே எனக்கு இணங்குது அப்படின்னு அவன் எடுத்துக்கிறான். நான் பல இடங்களில் நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன், கல்லூரிகள்லாம் போகிற இடம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டக்டரை பார்த்து லவ் வந்துடுது, ஆட்டோ டிரைவரை பார்த்து லவ். என்ன காரணம்? டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கிறனால. அப்போ காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான், அவன் அந்த பக்கத்து வீடு வரைக்கும் விட்டு போகிறான் அப்படின்னா அவன் நம்மளை காலம் பூரா காப்பாற்றுவாங்கன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான எண்ணம் வந்துடுது. அப்போ அப்படிப்பட்டது இல்லை காதல்ங்கிற நம்ம தெரிஞ்சும். இதெல்லாம் சினிமா தான் என்னையெல்லாம் பார்த்த உடனே லவ் பண்ண தோணும், அது பார்க்க தான் லவ் பண்ண தோணுங்கிற மாதிரியான விஷயங்கள். கவர்னருடைய பொண்ணை ஒரு சாதாரணமாக எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறவர் லவ் பண்ணுறாரு, அந்த அம்மாவை லவ் பண்ணி உயிரை கொடுப்பேன்னு சொல்லுது. இதெல்லாம் அது சினிமாவில் போட்டு எல்லாமே சாத்தியம் தான் போல ஒரு ப்ராக்டிக்கல் நிதர்சன வாழ்க்கைக்கு போகாமல் வரக்கூடிய விஷயங்கள் பெண்கள் அதில் பலியாறாங்க. ஆனால் இது காதல் இல்லை. எந்த காதலும் இந்த கொடூரத்தை நினைக்காது, செய்யாதுல நினைக்காது. இது காதல்ங்கிற சாக்கை வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரும் கொடுமை. அது எனக்கு வார்த்தையிலே கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த கதறல் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது அந்த சில வீடியோக்களில் செய்திகளின் காரணமாக நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு. அது அந்த கதறல் இன்னும் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது கொடூரம், துயரம், அரக்கத்தனம், ராட்சசத்தனம், சைக்கோத்தனம், நீங்கள் என்ன வார்த்தைனாலும் போட்டுங்க, அது மிகையாகாது. அது பரவாயில்ல அப்படிங்கிற அளவு தான் இருக்குமே தவிர அப்படி சொல்லிட்டு ஒருத்தனை வீடியோ எடுக்க வச்சு அந்த வீடியோ எடுத்து காட்டி திருப்பி வீடியோ எடுக்க வச்சு திருப்பி வீடியோ அதன் மூலமாக போட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே பண்ணி அதை தொடர்ந்து பண்ணி அன்பிலீவபிள், அன்இமேஜினபிள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சமூக வலைதளங்களும் சினிமாவும் ரொம்ப பெரும் காரணமாக இருக்குது. அதை நிதர்சனம் நம்பி இவங்க போய் ஏமாந்து அதை பண்ணுறாங்க. இந்த நெட்வொர்க் மாதிரி பண்ண ஒரு விஷயம், அதில் பல பெண்களை ஈடுபடுத்தின விஷயம் அவர்களுடைய அதிகார, பண, வயது, ஆண் அத்தனைக்குமான திமிரை காட்டக்கூடிய ஒரு விஷயம்.
அதில் வந்து எப்படி இந்த பெண்கள் இறானாங்கிற எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். அது என்னென்னா எவ்வளோ சுலபமாக வந்து ஆண்களை நம்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான உதாரணம். அதில் ஒவ்வொரு பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பெண்களை வந்து தவறாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் கவுண்ட்டு தெரியல. அதான் ஹானஸ்டான பதில். ஏன்னா பாதி பேர் வந்து சொல்ல துணியலை, பாதி பேர் தான் சொன்னாங்க. நீதிமன்றம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு மனதார பாராட்டி சொல்லியிருக்குது. பெண்கள் துணிஞ்சு வந்து சாட்சி சொன்னாங்கன்னு. அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து எத்தனை பேருங்கிறது நமக்கு முழுசாக தெரியாது. எத்தனை பேர் 1:4 1:3 இந்த குரூரம்லாம் நமக்கு தெரியல. நடந்தது ஒரு பெரும் வீரம். அந்த 9 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பெண்ணை அப்படி பண்ணாங்கன்னு மட்டும் நம்ம வச்சுக்கணும். அதை ஏற்க முடியாது. அவ்வளோதான். நிர்பயா கேஸ் வச்சுக்கிடுவோமே, நமக்கு ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பெண்ணை பண்ணாங்க. அப்போ அதை வந்து 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணாலும் அப்யூஸ் பண்ணாலும் 6 பேர் × 4 24 பேரை பண்ணாலும் அது எந்த கணக்கு தான் நமக்கு அந்த ஈக்குவேஷனோ அது யாருங்கிறதோ அது எத்தனை பேருங்கிறதோ எத்தனை பேருக்கு இந்த அபத்தமான கணக்குல நம்ம போக வேண்டியது. நிர்பயா மாதிரியே அத்தனை பேர் சேர்ந்து ஒன்றுனா அதை விட கொடுந்து வர முடியாது. நிர்பயாவில் ஒரு பாலியல் வன்புணர்வு இருக்குது. அதில் வந்து ஒரு குரூரத்தன்மை மட்டுமே இருக்குது. இதில் ஏமாற்று வேலை, மோசடி வேலை, அது ஒரு சைக்கோ மீறின ஒரு குரியல்ட்டின்னு ஒரு வார்த்தை பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அது எப்படி வீடியோ எடுத்து திரும்ப அந்த நம்பி வந்த ஒரு பெண்ணை இவனுடைய காதலன் இவனுடைய கணவன் நினைச்ச பெண்ணை வந்து அது வந்து எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அது வந்து பெரும் 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 துயரம். அது வந்து ஏற்கவே முடியாத அராஜகம், அநியாயம். இன்னும் எவ்வளோ வார்த்தைலாம் தேடிட்டு தான் இருக்கணும்.